சிட்டில தனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த ஒரு சின்னமாகவோ ஒரு பேராகவோ டாட்டூ குட்டிக்கிறது இந்த காலத்து இளைஞர்களுக்கிடையே ஒரு பெரிய ட்ரெண்ட். அதுக்கு இந்த பொண்ணும் விதிவிலக்கல்ல. மாயா தனது உடம்பு பகுதியில் சந்தோஷ் என்ற பெயரை டாட்டூ குத்தியிருக்கிறார்கள் என்பது எனக்கு கிடைத்த பேக்ரவுண்ட் செக் இன்ஃபர்மேஷன். அது உண்மையா இல்லையா என்பதை காவல்துறை போலீஸ் அதிகாரியிடம் அதை பார்த்து சொல்லும்படி என நீதிபதி அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன சொல்றாரு இவரு? என் பொண்ணு டாட்டூ ஏதாவது குத்திருக்கா என்ன? தெரியலையேங்க. நீ எல்லாம் ஒரு அம்மா. நீ கவலைப்படாத கண்ணே, சத்தியம் தான் ஜெயிக்கும்மா. சொல்லுங்க மேடம், மாயா உடம்புல சந்தோஷோட பெயர் பச்சை குத்தப்பட்டிருக்கா? ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி அவங்க சந்தோஷ் ஸ்டார் 12ன்னு பச்சை குத்திருக்காங்க. Thank you. Note this point, Your Honor. இல்ல சார், இது சந்தோஷ் பண்ண வேலைதான். அவர்தான் ஹால் இல்லாத நேரத்துல ஒரு டாட்டூ மேக்கரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவரோட பேரை பச்சை குத்தி விட்டாரு. அடி பாவி, இப்படி போய் சொல்றியே, நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? சந்தோஷ் என்னம்மா இவ இறக்கமே இல்லாம போய் மேல போய் சொல்லிக்கிட்டே இருக்கா? இரு அவசரப்படாம இரு. ஓ அப்படியா? கண்ணு தெரியாதிருந்தும் சந்தோஷ் ஒரு பெண்மணியை கூட்டிட்டு வந்து உங்க உடம்புல அவர் பேரை டாட்டூ குத்தி விட்டாரு, அப்படிதானே? ஆமா, டாட்டூ மேக்கர் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அவர்தான் குத்தி விட்டாரு. எப்படி புழுகிறா இவ? Please, I want to submit this, Your Honor. இது என்னன்னு தெரியுதா? எஸ் சார். என்ன இது ஆர்குட்னு ஒரு சமூக வலைத்தளத்தோட வெப் பேஜ். இது எப்போ மூடிட்டாங்க சார்? அது எனக்கும் தெரியுமா. இது இருக்கிற விஷயத்தை நம்ம ஆனரபிள் ஜட்ஜ் கேக்குற மாதிரி கொஞ்சம் படிச்சு காட்டுறீங்களா? வெப் பேஜ்ல ப்ரொஃபைல் நேம் மாயா சந்தோஷ்னு போட்டிருக்கு. நோட் திஸ் பாயிண்ட், யுவர் ஆனர். அதுல எக்ஸாக்ட் டேட் என்ன போட்டுட்டு பாருங்க. 14/10/2012 சார். அதுல மாயா என்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு படிங்க. ஹாப்பி பர்த்டே சந்தோஷ். இன்னைக்கு உனக்காக நான் வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணிருக்கேன். நான் சாகுற வரைக்கும் அதை அழிக்க முடியாத ஒரு விஷயம். அத இன்னைக்கு உனக்கு நான் காட்ட மாட்டேன். உனக்கும் எனக்கும் என்னைக்கு கல்யாணம் நடக்குதோ அன்னைக்குதான் காட்டுவேன். ஐ லவ் யூ. உம்மா உம்மா உம்மா. வித் லவ், மாயா. லவ், சந்தோஷ். என் பொண்ணை இப்படி கேள்வி கேட்டு சாகடிக்கிறானே. தேங்க்யூ. நீங்க போலாம். தேங்க்யூ சார். நோட் திஸ் பாயிண்ட், யுவர் ஆனர். அது ஃபேக் ஐடி. ஏமா, ஃபேக் ஐடி பண்றவங்க கூட சந்தோஷத்தான் லவ் பண்ணுவாங்களோ? சரி, அப்படியே இருந்தாலும் நீங்க ஏன் சந்தோஷ் பேரை பச்சை குத்துனீங்க? போதுமா, கொஞ்சமாச்சும் உண்மைக்கு கோஆபரேட் பண்ணுங்க. இல்ல, நான் சொல்றதுதான் உண்மை. மை லார்ட், மாயா சந்தோஷ பற்றியும் அவரை லவ் பண்றத பற்றியும்
அப்டேட் பண்ண எல்லா போஸ்டையும் உங்க பார்வைக்காக வச்சிருக்கேன் யுவர் ஆனர். சந்தோஷ் ஸ்டார் 12 என்கிறது 2012 மாயா சந்தோஷுக்காக குத்தின டாட்டூ. அந்த ஃபயரை பாத்தீங்கன்னா தெரியும். சந்தோஷ் கல்யாண நாள் அன்னைக்கு மை லவ் இஸ் கான், ஐ ஃபீல் லைக் டையிங். அப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் அழுக சிம்பிளோட ஒரே நாள்ல பல போஸ்ட் அதில் இருக்கு வராங்க. Your Honor, this girl was madly in love with Santosh. இது பைத்தியக்காரத்தனமான ஒரு one-sided love, Your Honor. அவங்க உலகமே சந்தோஷ் தான். சந்தோஷ் இல்லாத வாழ்க்கையை அவங்களால ஏத்துக்க முடியல. அவர் கிடைக்கலனாலும் அவர் குழந்தையாவது கிடைக்கணும்னு அவங்க எங்க இருக்காங்க யுவர் ஆனர்? குடும்பத்தினர் உதவியோட கண் தெரியாத சந்தோஷம் வாய்ஸ் ட்ரைனிங் எடுத்து அவங்க வைஃப் மாதிரி பேசி நடிச்சு ஏமாத்தி இருக்காங்க. அவரோட உறவு வச்சிருக்காங்க. இப்போ பிரெக்னண்டா இருக்காங்க. ஐ அப்செக்ட் மை லார்ட். எதிர்க்கட்சி வக்கீல் மாயாவோட குடும்பத்தையே மானபங்கப்படுத்த பார்க்கறாரு. இதெல்லாம் ஜோடிக்கப்பட்டது. அப்படியா? இப்படிதான் போன வாட்டி ஏதோ வாய் விட்டு மாட்டிக்கிட்டீங்க. இப்போ இது உங்களுக்கு தேவையா? சரி, உங்களுக்காக இன்னொரு எவிடன்ஸ். உட்காருங்க. மாயா, இப்போ நீங்க எத்தனை மாசம் பிரெக்னன்ட்? 6 months sir. எத்தனை மாசம் இந்த உண்மையை உங்க அம்மா அப்பாட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருந்தீங்க? ஐயோ ஏங்க இப்படி எல்லாம் ஏடா கூடமா கேள்வி கேட்கறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஹே, வாய் மூடிட்டு. நானே கடுப்புல இருக்கேன். சொல்லுங்க. 3 மாசத்துல சொல்லிட்டேன். அப்படி ஏன் யுவர் ஆனர்? எல்லாம் தெரிஞ்சும் இவங்க அப்பா அம்மா சந்தோஷ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம 6 மாசம் வெயிட் பண்ணாங்க. யாருக்காக காத்துட்டு இருந்தீங்க? எதுக்காக காத்துட்டு இருந்தீங்க? சொல்லுமா, சொல்லுங்க. You have no answer. I will tell you. உங்க அம்மா அப்பாவுக்கு சந்தோஷோட சொத்து மேல ஆசை. உனக்கு சந்தோஷ் மேல ஆசை. அதானே உண்மை? சொல்லுங்க. My lord, இவங்க சந்தோஷ உயிருக்கு உயிரா விரும்பி இருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் சப்மிட் பண்ணிருக்கேன். அதனால இந்த கேஸ்ல ரேப், பலாத்காரம் என்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. என்னுடைய கிளையன்ட் சந்தோஷ் மேல எந்த தப்பும் இல்லை யுவர் ஆனர். போச்சு, எல்லாம் போச்சு. மாயா, நீங்க போலாம். இது வெறும் சொத்து பிரச்சனை மட்டும்தான் யுவர் ஆனர். அது மட்டும் இல்லாம this is a clear cut one side love failure. ஆதாரங்களை சரிபார்த்து என் கட்சிக்காரர் சந்தோஷுக்கு ஜாமீன் அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். சந்தோஷ் ராம்குமாரை நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. என்னையே கடைசியில சாட்சியா மாத்திட்டாங்க. எல்லாம் போச்சு. என் வாழ்க்கைய நாசமா போச்சு. ராஜே, அப்பா,
என்னப்பா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? என்ன விஷயம்ப்பா? எல்லாம் உன் கல்யாண விஷயம் தாமா. கல்யாண விஷயமா? ஆமாம்மா, இன்னும் 2 நாள்ல உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. மாப்பிள்ள யூஎஸ்ல இன்ஜினியர். என்ன நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்கலையப்பா. இப்ப என் கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம்? இதை பாருமா, நான் ஹார்ட் பேஷண்ட், நீயும் படிப்பெல்லாம் முடிச்சிட்ட. சீக்கிரம் உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதாம்மா? அதெல்லாம் ஓகே தான்ப்பா. நான் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் சொன்னேன். இப்போ வேணான்னு தானப்பா சொல்றேன். எதுவா இருந்தாலும் 1 இயர் கழிச்சு பாத்துக்கலாம். ஏம்மா, பிரபாக்கு டைவர்ஸ் ஆகி அவன் மனைவி அனுப்பிச்சிட்டு உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு 1 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ண போற, அப்படித்தானே? அப்பா, இதை நான் சொல்லலாமா, அவங்க தான் சொன்னாங்க. அப்பா இவங்க வா சொல்றேன். அப்பா இவங்க இங்க எப்போ வந்தாங்க? அவங்க எப்பயோ வந்துட்டாங்க, நிறைய பேசிட்டாங்க. ஆனா நான் தான் அவங்க சொல்றதை நம்ப மறந்துட்டேன். என் பொண்ணு இன்னொருத்தரோட வாழ்க்கையில குறிக்கிறா, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை தட்டி பறிக்கிறான்னு 1000 பேர் சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். நீ சொல்லுமா, நீ என்கிட்ட சொல்லு, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அப்பா, பிரபாவை நீ லவ் பண்றன்னு சொல்றாங்க, அவரை நீ கல்யாணம் பண்ணிக்க போறன்னு சொல்றாங்க, உன்னால அவங்க 2 பேருக்கு நடுவில் டைவர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா? அது வந்துப்பா. சொல்லுமா, அந்த பொண்ணு சொல்ற மாதிரி நீ பிரபா லவ் பண்றியா? சொல்லு ராஜி, சொல்லு. அது வந்து வாயை திறந்து சொல்லுன்னு சொல்றேன்ல. அப்புறம் லாஸ்டா இன்னொரு விஷயங்க. என்ன? நிச்சயமா கையல் உங்களை ஒரு நாள் தேடி வருவா. ஒன்று அவன் உங்கள் காலில் விழாத குறையா கெஞ்சுவா, இல்லை உங்களை கண்டபடி திட்டுவா. ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் இறக்கப்பட்டு தயவு செஞ்சு அவகிட்ட உண்மையை மட்டும் சொல்லிடாதீங்க. சொல்லு ராஜி, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? பிரபாவை நீ லவ் பண்றியா? ஆமாப்பா, நான் பிரபாவை தான் லவ் பண்றேன். அது உண்மைதான். ஏன் விவாகரத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லையா? அவரு இவங்களை டிவோர்ஸ் பண்ணாதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அவங்க 2 பேரையும் பிரிச்சு ஒண்ணு நான் வாழ ட்ரை பண்ணல. வாய மூடு. அங்க பார், அந்த பொண்ணு எப்படி கதறி கதறி அழுது பார். உனக்கு படிப்பு இல்லையா, அறிவு இல்லையா, அழகு இல்லையா? ஒரு கல்யாணம் ஆனவனை போய் லவ் பண்றேன்னு சொல்ற? ஏன் நான் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேனா? பிரபாவம் பிரபா. அப்பா, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்படியே ஓட்டானா? இத பார், அவனை மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும்னு சொல்லு. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். ஆனா அவனே வேணும்னு சொல்லாத. நான் உயிரோட இருக்க வரைக்கும் அது நடக்காது. அப்பா, எதுவும் பேசாத. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், நீ அதெல்லாம் சுக்குநூறா உடைச்சிட்ட. இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணி அவ கண்ணீர்ல நீ வாழ முடியாது. அதை நான் என்னைக்குமே ஒத்துக்க மாட்டேன். அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. எதுவுமே சொல்ல தேவையில்ல. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. இன்னைக்கு பிரச்சனை வரும், மறுபடியும் அவங்க நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. ஆனா நீ இனிமே பிரபா வாழ்க்கையில தலையிட கூடாது. நான் அதை அனுமதிக்க மாட்டேன். அம்மா, நீ நிம்மதியா வீட்டுக்கு போமா. இவகிட்ட நான் பேசிக்கிறேன். இவ என் பேச்சை மீற மாட்டா. இனி உன் வாழ்க்கையிலும் குறுக்க வர மாட்டா. நீ தைரியமா இருமா, சந்தோஷமா இரு. நீ பிரபா கிட்ட பேசுமா, எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும். ரொம்ப நன்றி சார். சரி கிளம்புமா. அழுவாமா போமா, நான் பாத்துக்கிறேன். பார், இனிமே நீ பிரபா கிட்ட பேசக்கூடாது, புரியுதா? அப்பா, ஒரு நிமிஷம்ப்பா. நான் பிரபாவை லவ் பண்ணல. என்னது? ஆமாப்பா, எனக்கு பிரபா மேல அப்படி ஒரு எண்ணமே இல்ல. என்னம்மா சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் லவ் பண்றேன்னு சொன்ன, இப்போ இல்லைன்னு சொல்ற. நீ என்னதாம்மா சொல்ல வர? கையில் எதிர்க்க கேட்டா நான் அப்படிதான்ப்பா சொல்லுவேன். வாட்? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலையேம்மா. அப்பா, அது வந்து கையில் நான் 20 வயசுல கல்யாணம் பண்ணிட்டேங்க. அது என்னோட வயசுல ரொம்ப சின்ன பொண்ணு. அப்போ அது தப்பான முடிவு எடுத்துருச்சு. எங்கள் அக்கா சொன்ன மாதிரி அதை நபகத்து பண்ணாதாங்க
அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். என்னம்மா என்னம்மா நீ இதெல்லாம் நமக்கு தேவையாம்மா? நீங்க தானப்பா சொன்னீங்க உங்க உயிரை காப்பாத்துனதுக்கு பிரதிபலனா, ஏன் மானத்தை காப்பாத்துனதுக்கு பிரதிபலனா அவர் இது வரைக்கும் நம்ம கிட்ட எதுவுமே கேட்டது இல்ல. அதுக்கு அவரு நம்ம கிட்ட கேட்ட ஒரே உதவி இதுதான்ப்பா. அதுவும் அவங்க ஒய்ஃப் கயல் அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான்ப்பா இந்த ஹெல்ப்பையும் என்கிட்ட கேட்டாரு. அப்போ உன் ஃபியூச்சர் என்னம்மா வருது? கல்யாணம் ஆகாத பொண்ணு நீ, கல்யாணம் ஆன ஒருத்தரை லவ் பண்றேன்னு ஒரு பேச்சு கூட சொல்லக்கூடாதுமா. அப்பா அவரு ரொம்ப நல்லவருப்பா. அதுக்காக தான். அவர் நல்லவராவே இருக்கட்டுமா, நான் இல்லைன்னு சொல்லலையே. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா அவர் மனைவி கிட்ட தானே நேரடியா பேசியிருக்கணும், உங்ககிட்ட பேசிருக்க கூடாதுமா. அது ரொம்ப தப்பு. அப்பா அவரை தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா. அவர் என்ன நடிக்க தான் சொன்னாரு, அதுவும் ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்டாரு. நானும் ஒத்துக்கிட்டேன். அதுவும் நான் இதை பண்ணா அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க ஒய்ஃப் நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். அந்த பொண்ணு நல்லா வாழணுமா. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் வர சண்டை அது அவங்க தனிப்பட்ட பிரச்சனை. அவங்களுக்கு நடுவில் வர பொண்ணை இந்த உலகம் எப்பவுமே கெட்டவளா தான் பார்க்கும். நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை, நான் உன்னை அப்படி வளர்க்கவும் இல்லை, எனக்கு நல்லா தெரியும். அதனால்தான் முதல்ல இந்த விஷயத்த நான் நம்பவே இல்லை. ஆனா இனியும் இதை நீ கண்டினியூ பண்ணினா ரொம்ப தப்பாயிரம்மா. அப்பா இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா. அவர் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டது போராடினது அவங்க மனைவி நல்லா வாழணுங்கிறதுக்காக தான்ப்பா. அதுக்காக தான் இவ்வளவு கெட்ட பேரும் வாங்கிட்டு இருக்காரு. அவரை புரிஞ்சுக்கிறதுக்கும் வேற யாரும் இல்லப்பா. அவரை புரிஞ்சுக்கிறது உன் வேலை இல்ல ராஜி, அவர் பொண்டாட்டியோட வேலை. இந்த விஷயத்துல மட்டும் பிரபா மேல எனக்கு ரொம்ப வருத்தம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை அவர் ஓவர் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாரு. அப்பா அப்படிலாம் இல்லப்பா. நீ இதுக்கு மேல எதுவுமே பேச வேணாம் ராஜி. இங்க பார், இனி பிரபா எது கேட்டாலும் என்னை மன்னிச்சிருங்க முடியாதுன்னு மட்டும் சொல்லு. அதே மீறி கேட்டா எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லு. இன்னொரு பொண்ணோட கண்ணீரும் சாபமும் நமக்கு வேண்டாம்மா. அவங்க வாழ்க்கையை அவங்களே பார்த்துக்கிட்டோம். இனிமே நீ பிரபா கையில் விஷயத்துல தலையிடக்கூடாது, புரியுதா? ரிலாக்ஸ் மாயா. எப்படி டாடி, எப்படி என்னோட பர்சனலா அந்த வக்கீல் கண்டுபிடிச்சான்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லார் முன்னாடியே வெக்கம் மானம் எல்லாத்தையும் விட்டு போய் சொல்லியும். மாயா மெதுவா பேசு. இதுக்கு மேல என்ன டாடி பேசுறதுக்கு இருக்கு? நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும் போல இருக்கே. நாளைக்கு சைதாபாத் சப் கோர்ட்டுக்கு வந்துடணும். வக்கீல் சார் எங்க போறீங்க? நான் போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். கால் பண்றீங்களா? முதல்ல இங்க வாங்க. என்ன சார் பாக்குறீங்க? இங்க வாங்க. என்ன சார்? என்னவா? அந்த பெருசு பேசாத வரைக்கும் பக்காவா பாயிண்ட் பை பாயிண்டா பேசுனீங்க. இன்னைக்கு அவன் ஐயரு, மாயாவோட பழைய ஸ்கூல் டீச்சர் எல்லாரையும் நிறுத்தி சரமறிய கேள்வி கேட்கறா. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் நானும் கேள்வி கேட்டேன்ல. கேள்வி கேட்டு கிழிச்ச. அதான் உன்னை 4 ஆர்குமெண்ட்ல தூக்கி சாப்பிட்டானே. அதுக்கப்புறம் என்னையா பண்ண? யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இது சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? கோர்ட்டுக்கு வந்து யோசிக்கிறது எக்ஸாம் ஹால்ல யோசிக்கிறது மாதிரி. முதல்லயே நீ இந்த கேஸ ஒழுங்கா ரிசர்ச் பண்ணிருந்தனா, இல்ல என்னையாவது உட்கார வச்சு ஒரு 10-15 நிமிஷம் கேள்வி கேட்டிருந்தனா, இந்த டாட்டூ டீச்சர் எல்லா கர்மத்தையும் உன்கிட்ட சொல்லிருப்பல. அதுக்கேத்த மாதிரி நீ கவுண்டர் கொடுத்துருக்கலாம்ல. உனக்கு அறிவுன்றதே இல்லையா? இல்ல இதுக்கு முன்னாடி நீ எந்த கேஸையும் விசாரிச்சது இல்லையா? டாடி இவனெல்லாம் எங்க இருந்து டாடி நீங்க புடிச்சீங்க? இவெல்லாம் ஒரு வக்கீல். பேசுறீங்களா மேடம்? உங்க மனசுல இருக்கிற கோவத்தை எல்லாம் கொட்டிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா? இங்க பேசு, அங்க பேசாத. இப்ப பேசி என்னையா பிரயோஜனம்? தனியா பேசும்போது நல்லா பேசுற, எதிர்கட்சி வக்கீல் பேசும்போது அப்படியே பம்மிட்டு உட்காந்துட்டு இருக்க. ச்சே, நான் கூட இவர் பெரிய வக்கீல் நினைச்சு ஏமாந்துட்டேன். சார் போதும் நிறுத்துங்க சார். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஒருத்த மேல கேஸ போட்டு நீங்க ஒரு வக்கீலை கூப்பிடும் போது இது நடந்தது அது நடந்ததுன்னு எந்தெந்த தப்ப பண்ண, இன்னும் நிறைய தப்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ண அப்படின்னு எல்லா விவரத்தையும் என்கிட்ட புட்டு புட்டு வைக்க வேண்டியது உங்க கடமை. ஆனா உங்க குடும்பத்துல அது நடந்ததா? கோர்ட்டுக்குள்ள வர வரைக்கும் நான் ரிசர்ச் எல்லாம் பண்ணி கான்ஃபிடன்ஸா தான் இருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஷாக் மேல ஷாக் காத்துக்கிட்டு இருந்தது. சார், அதிர்ச்சியான விஷயத்த ஆன் ஸ்பாட்ல கேட்டாலும் அதுக்கு ஏத்த மாதிரி சமாளிச்சு வாதாடுறவன் தான் பெரிய வக்கீல. நீங்க அதை பண்ணாததால தான் எங்களுக்கு கடுப்பா இருக்கு. என்ன சொன்னீங்க? பெரிய வக்கீலா? அப்போ செல்விக்காக வாதாடினது யாரு? சின்ன வக்கீலா? பெரிய அப்பா டக்கர் வக்கீல் அவர்தான்.
அவருக்கு மேல யாருமே இல்லை. நானாவது அவரை எதிர்த்து இவ்வளவு நேரம் வாதாடினேன். இன்னொரு வக்கீலா இருந்தா எப்போ விடுறா சாமின்னு ஓடி இருப்பான். இப்ப என்ன சொல்ல வர? நீயே ஓடி போறியா? இல்ல, இன்னும் வெறித்தனமா இதுல இறங்க போறேன். யோ, இன்னைக்கே வெறித்தனமா இறங்கிருந்தா எந்த பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கே முடிஞ்சிருக்கும்ல. இதுக்கு மேல என்னையா பண்ண போற? அதத்தான் இப்ப நம்ம யோசிக்கணும். இதுக்கு மேலேயும் யோசிக்கணுமா? என்ன வக்கீல் சார் விளையாடுறீங்களா? நான் விளையாடலமா, கேஸ் இன்னும் முடியல. அவன் பெயில தான் வெளியே வந்திருக்கான். வெளியில வந்தவனை திரும்பி உள்ள போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன சார் சொல்றீங்க? என்ன சப்ப வக்கீல்னு சொல்லிட்டீங்கல்ல, இனிமே என் வெயிட்ட காட்டுறேன் பாருங்க. வெயிட்ட காட்ட போறீங்களா? அப்படி என்ன பண்ண போறீங்க? நான் ரிசர்ச் பண்ணலன்னு தானே சொன்னீங்க. இனிமே பண்ண போறேன். உட்காந்து யோசிக்க போறேன். தனி ஆளா இல்ல, உங்க எல்லாரையும் கூட்டு சேர்த்து. கூட்டு சேர்த்துக்கிட்டா கேஸ ஜெயிச்சிடுவீங்களா நீங்க? மேடம், உங்களை கற்பழிச்சுதான் சொல்லி இந்த கேஸை திசை மாத்தினதே நான் தான். உங்களை பலாத்காரம் பண்ணான்னு சொல்லி சந்தோஷம் அளவிட்டேன்ல, அப்ப எதையாவது பேசினா? இல்லல்ல, வக்கீல் தானே பேசினாரு. சந்தோஷ் எதுவும் பேசலையே. அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க? உங்ககிட்ட பலகீனம் இருக்க மாதிரி சந்தோஷ் கிட்டயும் பல பலகீனங்கள் இருக்கு. அதை இனிமே தான் தோண்டி துருவணும். அவனை எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கணும். நீங்க இங்க நல்லா தான் பேசுறீங்க, ஆனா எப்படி இதெல்லாம் பண்ண போறீங்க? நீங்க என்ன கைவிட்டதுனால தான் என்னால கோர்ட்ல எதுவும் பண்ண முடியல. உங்க பார்ட்டி பழக்கம், டாட்டு குத்துற பழக்கம்லாம் என்கிட்ட முன்கூட்டியே சொன்னதில்ல. அந்த மாதிரி சந்தோஷ் கவனக்குறைவா அவங்க வக்கீல் கிட்ட சொல்லாத விஷயம் நிறைய இருக்கு. அது என்ன? சந்தோஷ தூக்கி வளர்த்தது நீங்க, அவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டது மாயா. இனி அம்ப நேரா அவன் மேலதான் அடிக்கணும். அவன் விழுந்தா இந்த கேஸே விழும். அடுத்தது சந்தோஷ் ஏதாவது தப்பு செஞ்சே ஆகணும், இல்ல செய்ய வைப்போம். எப்படி? அதெல்லாம் இங்க பேச வேண்டாம். சந்தோஷம் சுத்தி நாம ஒரு ட்ராப் போட்டே ஆகணும். வலைய தானா வந்து கவுற எலி மாதிரி அவனை எப்படின்னா இன்னொரு பிரச்சனையில சிக்க வைக்கணும். அது என்ன பிரச்சனைன்னு உங்க வீட்டுல வந்து நானே பேசுறேன். நீங்களே சொன்னாலும் உங்க பொண்ணு அவமானப்பட்ட இந்த கேஸ நான் விடுறதா இல்ல. சந்தோஷ் கதை முடிஞ்சதா வச்சுக்கோங்க, நான் வரேன். என்னங்க இவன் சொல்றது செய்வானா? செஞ்சே ஆகணும். என் பலவீனத்தை யூஸ் பண்ணி சந்தோஷ் ரொம்ப ஆடிட்டான். இனி இந்த ஆட்டோ என்னுடையது.